ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ என்னோட பேர் வந்துட்டு ரோஸ்லின் பிளஸ்ஸி. நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு லாங் வீடியோ வந்து போட மாட்டேன். ரொம்ப கம்மியாக தான் வந்து போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக போட்டிருப்பேன். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு லாங் வீடியோ வந்து அதிகமாகவே எடுக்க மாட்டேன். ஷார்ட்ஸ்னால் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஒரு ஷார்ட் இன்ட்ரோ தான். ஓகேவா? என்னை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும், அண்ட் தென் நிறைய பேருக்கு தெரியாது. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா என்னை பற்றி அதிகமாக தெரியாது. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் வந்து படித்து வளர்ந்தது எல்லாமே ஈரோடு தான். அண்ட் தென் கல்யாணம் பண்ணது வந்துட்டு கேரளாவில். ஸோ படித்து வளர்ந்தது அண்ட் தென் யூஜி பிஜி எல்லாமே படித்து முடிச்சது எல்லாமே ஈரோடு அண்ட் தென் கோயம்புத்தூர் தான். அண்ட் தென் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் கேரளா சைடு வந்துட்டு கேரளா வருவேன். ஆனால் எப்போயாவது அடிக்கடி மீன்ஸ் ஃபங்க்ஷனோ அப்படி ஏதாவது இருக்கும்போது தான் வருவேன். அண்ட் தென் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கே போகிறதில்ல, ஈரோடு வீட்டுக்கே போகிறதில்ல. ஒரு 3 to 6 months இருக்கும்போது தான் போகிறது. நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் போயிட்டு வர்றதுக்கே 4 to 5 hours ஆகிடும். அதனால் ஒரு 10 days நின்னா தான் வந்துட்டு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல். அண்ட் தென் என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் தென் குழந்தை இருக்குது. குழந்தைக்கு வந்துட்டு 1.5 வயசு ஆகுது. அவங்க கூட வந்துட்டு விளையாடுறது, இது பண்ணுறது, அவனோட குறும்பு அதெல்லாம் தான் வந்துட்டு மேக்ஸிமம் யூடியூப் வீடியோஸில் வந்துட்டு நான் போட்டுட்ருந்தேன். லாங் வீடியோஸ் போடாததுக்கான ரீசன் என்னென்னா, அதிகமாக வீடியோஸ் வந்துட்டு லாங்காக எடுக்க மாட்டேன். லாங்காக எடுத்தால் அது அதை உட்காந்துட்டு எடிட் பண்ணணும். அண்ட் தென் அது அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். மீன்ஸ் குழந்தை இருக்கிறதுனால அதிகமாக வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். எடிட் பண்ணுறதா இருந்தால் நிறைய டைம் உட்காந்து எடிட் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீட்டாக பண்ணால் தானே மற்றவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால லாங் வீடியோஸ் வந்து அதிகமாக போட மாட்டேன். ஷார்ட்ஸ்னால் 10 to 15 secondsக்குள்ளே என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் வந்துட்டு குக்கிங் வீடியோஸ் தான் போடுவேன். ஏன்னா குக்கிங் வீடியோஸில் வந்துட்டு நான் வந்து ரெகுலராக வந்து குக் பண்ணுவேன். அண்ட் தென் கேரளாவில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி டெய்லி vlogs தான் என்னோடது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணது. இனிமேல் வந்து என்னோட வீடியோஸ் ரெகுலராக இருக்கும். இடையில வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டேன். அது என்னென்னா கொஞ்சம் ஒரு பர்சனல் பிரேக் எடுக்கிறதுக்காக தான் ஒரு கேப் விட்டேன். அண்ட் தென் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை, அது வேறு விஷயம். பட் இட்ஸ் ஓகே. இன்கம் வருதோ இல்லையோ, பட் என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் வந்துட்டு ரெகுலராக போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.